மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி டிவி வழங்கும் இலவச இணையவழி கல்வி சேவை ஊடாக இணைந்து கொண்டிருக்க அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது இணைய வணக்கத்தை கூறிக்கொண்டு நாம் இப்போ பார்க்க போகிற விஷயம் தரம் 11 விஞ்ஞான பாடத்தில் உள்ள வெப்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாடத்தை பார்த்து கொண்டு வரோம். அதில் கடந்த வகுப்புகளை நாங்கள் வெப்பம் சம்பந்தமான அடிப்படை விஷயங்களோட வெப்பநிலை என்றதை பற்றி பார்த்துருந்தாங்க. வெப்பநிலை என்றால் ஒரு வெப்பத்தை அளக்கிற அளவிட்டு முறை, சூட்டினுடைய அளவு. என்ன வெப்பம் என்றால் சூடுன்னு தெரியும் எல்லாருக்கும். அந்த சூட்டினுடைய அளவை மெஷர் பண்ணுறதுக்கு வெப்பமானியை பயன்படுத்துவோம்னு சொல்லி கடந்த வகுப்பில் தெளிவாக பார்த்துனாங்க. அந்த வெப்பநிலையை அளக்கிறதுக்கான அலகுகள் கெல்வின், சர்வதேச அலகண்டும், அதாவது வந்து உபஅலகன்னு சொல்ல முடியாது, அதை அளக்கக்கூடிய வேறு அலகுகள்னு சொல்லலாம். ரைட். அப்போ கெல்வின் வந்து நியம அலகாக இருக்கக்குள்ள வேறு அலகுகளை வந்து பாகை சி, பாகை ஃபெரனைட்னு சொல்லி 3 அலகுகளை பற்றி பார்த்துனாங்க. இதில் வந்து பாகை சியுக்கும், அதாவது செல்சியஸ் அளவு திட்டத்துக்கும் கெல்வின் அளவு திட்டத்துக்கும் உள்ள கனெக்ஷன் என்றதை பற்றி கடந்த வகுப்பில் தெளிவாக நாங்கள் முழுமையாக பார்த்துருக்கோம். அப்போ வெப்பநிலை அளக்கிறதுக்கு 3 அலகுகள் பயன்படுத்தப்படுது. சர்வதேச அலகாக, நியம அலகாக கெல்வினும், உபஅலகுன்னு சொல்ல முடியாது வேறு அலகுகள். ரைட். பாகை சியும் பாகை ஃபெரனைட், இந்த 2 அலகுகளும் வேறு அலகுகளாக பயன்படுத்தப்படுது. ரைட். அதுக்குள்ளே இருக்கிற கனெக்ஷனை பற்றி கடந்த வகுப்பில் தெளிவாக பார்த்துனாங்க. இன்றைக்கு நாங்கள் அதனுடைய தொடர்ச்சியாக வெப்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பகுதிக்கு வருவோம். ரைட். இதுதான் மெயினான பகுதி, வெப்பம். ரைட். இன்றைக்கு பார்க்க போகிற விஷயம் ரைட். 9.2ல் வந்து வெப்பம் என்ற ஒரு விஷயத்தை கழிச்சிருக்கிறான். ரைட். வெப்பம் என்றா முதல்ல என்ன? ரைட். நான் கடந்த வகுப்பில் தொடக்கத்திலே நாங்கள் பார்த்தனாங்க வெப்பம் என்றா என்னன்னு சொல்லி பார்த்தனாங்க. ரைட். வெப்பம் என்றா என்னன்னு கேட்டால் ஒரு சக்தியின் வடிவம். ரைட். வெப்பம் என்றது ஒரு சக்தியின் வடிவம். அது சக்தியின் வடிவம் என்றா என்ன? வேலை செய்யக்கூடிய ஆற்றல், சக்தி எனப்படும். படிச்சிருப்பீங்க நீங்கள். ரைட். அப்போ ஒரு வேலை செய்யும் வெப்பத்தை வச்சு நாங்கள் வேலையை வாங்கலாம். ரைட். வேலை செய்யக்கூடிய ஆற்றல் இருந்தாலே அது சக்தி தானே. அப்போ வெப்பம்ன்றது ஒரு சக்தியினுடைய வடிவம். ரைட். அது எப்படி நாங்கள் அதை ப்ரூவ் பண்ணுறது? வெப்பம்ன்றது ஒரு சக்தியினுடைய வடிவம்ன்றதை நாங்கள் எதை வச்சு ப்ரூவ் பண்ணுறதுன்றது தான் இந்த விஷயம். ரைட். இந்த வெப்பத்தை பற்றி நாங்கள் இப்போ கதைக்க போகிறோம். ரைட். ஓகே, பார்ப்போம். ஒத்த பாத்திரங்கள் 2ல் அறை வெப்பநிலையில் சமகன அளவு நீர் எடுத்து ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு வெப்பமானியை வச்சு ரைட் ஒரு மெழுகுவர்த்தியை பயன்படுத்தி ஒரு ஹீட் பண்ணுறாங்க. ரைட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கவனிங்க. ரைட். இந்த பரிசோதனையை வச்சுக்கொண்டு நாங்கள் சிம்பிளாக வந்து வெப்பம்ன்றது ஒரு சக்தியா இல்லையான்றதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். ஓகே, இப்போ என்ன செய்கிறாங்க? ஒரே மாதிரியான 2 ஒழுங்கமைப்பு, ஏ ஒழுங்கமைப்பு. ரைட். அது மாதிரி இங்கே பி என்று சொல்லக்கூடிய ஒரு ஒழுங்கமைப்பு, 2 ஒழுங்கமைப்பு இருக்குது. ரைட். இதை வந்து ஏ என்று தான் குறிக்கிறேன், இதை வந்து பி என்று குறிக்கிறேன், ஏபின்னு சொல்லி 2 ஒழுங்கமைப்பு இருக்குது. ரைட். இந்த ஒழுங்கமைப்பு பேர், இதில் ஒரு பாத்திரம் ஒன்று எடுக்கிறாங்க, ஒரே அளவான பாத்திரங்கள். ரைட். இது ஒரு பாத்திரம் ஒன்று எடுக்கிறாங்க. ரைட். அந்த பாத்திரத்துக்குள்ளே வந்து நீரை ஊற்றுறாங்க. ரைட். தண்ணியை ஊற்றுறாங்க. பாத்திரத்துக்குள்ள தண்ணியை ஃபுல்லாக ஊற்றுறாங்க. ஊற்றி போட்டு பாத்திரத்தை ஒரு அடுப்பு மாதிரி ஒரு பொருளை வைக்கிறாங்க. இது வந்து அடுப்பு மாதிரி யோசிக்கும். ரைட். அடுப்பு மாதிரி ஒரு பொருளை வைக்கிறாங்க. இங்கே வந்து வெப்பமானியை வைக்கப்பட்டிருக்குது. வெப்பமானி வைக்கப்பட்டிருக்குது. ரைட். இவர் வந்து வெப்பமானி. ரைட். ஓகே, அதே மாதிரியே அதே மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தை இன்னொரு பக்கத்தில் இன்னொரு ஒழுங்கமைப்பில் செய்கிறாங்க. ரைட். அதே அளவு எவ்வளவு நீர் ஊட்டியோ அதே அளவு நீரை இங்கேயும் விடுறாங்க. ஒரே மாதிரியே தான் நீரை விடுறாங்க. ரைட். இங்கேயும் நீரை விடுறாங்க. அங்கே பயன்படுத்தப்பட்ட அதே மாதிரியான வெப்பமானியை தான் இங்கேயும் பயன்படுத்துகிறாங்க. ரைட். ஓகே, ரைட். அதே மாதிரி இந்த அடுப்புக்கு கீழே வந்து ஒரு மெழுகுதிரியை கொளுத்தி விட்டுருக்குறாங்க. ரைட். மெழுகுதிரியை வச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த மெழுகுதிரி வந்து எரியவில்லை. ரைட். மெழுகுதிரியில் வந்து எரியல. ஆனால் இந்த மெழுகுதிரியை வந்து கொளுத்தி விட்டுருக்காங்க, எரிய பண்ணியிருக்கிறாங்க. ரைட். இது மெழுகுவர்த்தி ஏற்றப்பட்டுள்ளது. அப்போ மெழுகுதிரியை கொளுத்தியாச்சு. இங்கே மெழுகுதிரி கொளுத்தப்படவில்லை, மெழுகுதிரி ஏற்றப்படவில்லை, இங்கே எரியாத மெழுகுவர்த்தி. ரைட். அப்போ மெழுகுதிரி எரியலை. ரைட். ஓகே, இப்போ என்னென்றால் இந்த வெப்பமானியை வச்சு நாங்கள் என்ன தலைப்போம்? இந்த தண்ணியினுடைய வெப்பநிலையை அளப்போம். என்ன அதுதான் இதில் பாகிசியில் 25 பாகிசின்னு வச்சிருக்கு. ரைட். அப்போ இந்த தண்ணியினுடைய வெப்பநிலை, இந்த நீரினுடைய வெப்பநிலை 25 பாகிசியாம். ரைட். ஓகே, அதே அளவு அதே மாதிரியான பாத்திரத்தில் அதே அளவு நீரை வச்சு, அதே மாதிரியான பாத்திரத்தில் அதே மாதிரியான அளவான நீரை வச்சு நாங்கள் ஒரு வெப்பமானியை அதில் போடக்குள்ள, ரைட், ஒரு வெப்பமானியை நாங்கள் அதில் போடக்குள்ள இங்கே வந்து நாங்கள் ஹீட்டை கொடுக்குறோம். என்ன ஹீட் எனர்ஜியை வந்து இங்கே கொடுக்குறோம். ரைட். ஹீட்டை வந்து நாங்கள் இங்கே கொடுக்குறோம், வெப்பத்தை கொடுக்குறதால இந்த வெப்பநிலையில் ஒரு மாற்றம் வரும். நீங்கள் அதை எக்ஸ்பெரிமெண்ட்டாக செஞ்சு பார்க்கலாம். இந்த தண்ணிக்குள்ளே கையை வச்சிங்கள் என்று சொன்னால் சூடு இல்லை. ஏன்னா 25 பாகிசின்றது கிட்டத்தட்ட ஒரு அறை வெப்பநிலை மாதிரி. அப்போ இங்கே நீங்கள் கையை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி சூடாது. ஆனால் இதில் கொஞ்சம் நெருப்பை எரிய வச்சுருக்கணும். நெருப்பு எரிய வைக்கிறதால இங்கே கொண்டு நீங்கள் கையை வச்சு பார்த்தீங்கன்னா சூடு தெரியும். அதனால் இந்த வெப்பமானி வாசிக்கிற வாசிப்பு கிட்டத்தட்ட ஒரு 80 பாகிசி என்று சொல்கிறது மாதிரி விளங்குறதுக்காக. இங்கே வந்து 25 பாகிசி. அப்போ இந்த இடத்துல ஒரு வெப்பநிலை மாற்றம் நடந்திருக்குது. ரைட். அப்போ
நீ நெருப்பை கொடுக்குறதால தணல் நெருப்பை கொடுக்குறதால அங்கே ஒரு வெப்பம் இடம் மாறுது. ஒரு மெழுகுவர்த்தியில இருந்து இந்த பாத்திரத்துக்கு இடம் மாறுது. பாத்திரத்திட்ட இருக்கிற வெப்பத்தை நீர் வாங்கி நீர்கிட்ட இருக்கிற வெப்பத்தை வெப்பமானியால வாசிக்குது. ரைட். அப்போ இங்கே வெப்பம் எப்படி மாறுதுன்றால் மெழுகுவர்த்தியில இருக்கு வர நெருப்பை வந்து பாத்திரம் சூடாகிறதுக்கு எடுத்துக்கணும். இந்த பாத்திரம் வந்து சூடாகும், மெழுகுதிரிட்ட நெருப்பை வாங்கி. ரைட். மெழுகுதிரிட்ட நெருப்பை வாங்கி பாத்திரம் சூடாகும். பாத்திரத்தில் சூடாகிறதால பாத்திரத்தோட சேர்ந்து கொண்டு இருக்கிற இந்த தண்ணியும் சூடாகும். தண்ணி சூடாகிறதால தண்ணியின் சூட்டின் அளவை வெப்பமானி எவ்வளவு வெப்பநிலை இருக்கின்றதை வாசிச்சு 80 வாசின்னு சொல்லுது. ரைட். அப்போ வெப்பம் இடம் மாறப்படுது. அதனால நாங்கள் வெப்பத்தை வந்து ஒரு சக்தியினுடைய வடிவம் நீங்க கதை இருப்போம். ரைட். இந்த எக்ஸ்பிரிமெண்ட் வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு முடிவெடுக்கலாம். ரைட். வெப்பம் என்பது ஒரு குறித்த இரு பொருள்களுக்கு இடையே இருக்கும் வெப்பநிலை வேறுபாடு காரணமாக ஒரு பொருளிலிருந்து மற்ற பொருளுக்கு மாறுகிற செயல்முறை. ரைட். வெப்பநிலை வித்தியாசம் காரணமாக மாறுது. ரைட். ஓகே. அப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும் வெப்பம் வந்து ஒரு சக்தியினுடைய மேலதிக அறிவுக்கான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அதை வாசிக்க உங்களுக்கு விளங்கும். அமெரிக்கராகிய பென்ஜமின் தாம்சன். ரைட். அவர் வந்து வெப்பத்தை சக்தியினுடைய வடிவமாக முதல் அறிமுகம் செய்கிறார். அவர் வெப்பம்ன்றது ஒரு சக்தியின் வடிவம் என்பதை பரிசோதனை செய்தும் காட்டுறார். ரைட். அதை வந்து ஜேம்ஸ் ஜூல் என்ற விஞ்ஞானி மறுபடியும் பரிசோதனை செய்து நிரூபித்தவர். ரைட். ஜூல் என்ற விஞ்ஞானி தான் சக்திக்கான ஒரு அழகே ஜூல் தான். உங்களுக்கு தெரியும் சக்தி அழகிற அழகே ஜூல் தான். அப்போ ஜூல் என்ற விஞ்ஞானியை கௌரவிக்கிற விதமா அவர் சக்தி என்றதை வந்து அவர் பரிசோதனை செய்து உறுதிப்படுத்துறார். ரைட். பெஞ்சமின் சொன்ன அந்த வெப்பம் சக்தி தான் என்று சொன்னதை வந்து இவர் உறுதிப்படுத்துகிறார், பரிசோதனை செய்து. ரைட். ஓகே. அப்போ வெப்ப மண்டலங்கள் இரண்டு விளங்கியது ஒரு சக்தியினுடைய ஒரு வடிவம். ரைட். இங்கே இன்னொரு பரிசோதனை, இது வந்து ஒரு உறுதிப்படுத்தப்படக்கூடிய ஒரு பரிசோதனை. இந்த பரிசோதனை கவனிங்க. ரைட். இந்த துண்டை பாருங்க, ஒரு சதுரமுகி வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த இரும்பு துண்டை கவனிங்க. இது நல்ல ஹீட்டில் இருக்குது. ரெண்டாவது கிட்டத்தட்ட ஒரு நான் சும்மா விளங்குறதுக்காக வெப்பநிலையை வந்து ஒரு 100 பாகைன்னு சொல்கிறேன். உண்மையாக அப்படி இருக்காது. சில நேரங்கள் வெப்பம் கூட வேறலாம் கூட இருக்கலாம். நாங்கள் விளங்குறதுக்காக இந்த 100 பாகை வரைக்கும் இது வெப்பமாக்கப்பட்ட ஒரு இரும்பு துண்டுன்னு சொல்கிறேன். ரைட். இந்த இரும்பு துண்டை கொண்டு வந்து நான் இப்போ என்ன செய்ய போகிறேன், ஒரு நீருக்குள்ளே விட போகிறேன். ரைட். இது ஒரு பாத்திரம். இங்கே ஒரு வெப்பமானியை பயன்படுத்தப்படுகிறது. ரைட். வெப்பமானியை பயன்படுத்தி நாங்கள் ஆரம்ப நீரினுடைய வெப்பநிலையை அளப்போம். ரைட். இதை வந்து கலக்கின்னு சொல்கிறது. கலக்கி எல்லாம் ஏன் இந்த பரிசோதனை பயன்படுத்தப்படுது உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கலாம். ரைட். கலக்கியெல்லாம் சீராக வெப்பநிலையை பெறப்படுறதுக்காக, தண்ணிக்குள்ளே வந்து சீராக வெப்பநிலையை பெறுறதுக்காக கலக்கியை பயன்படுத்துவோம். ரைட். அப்படி உங்களுக்கு எக்ஸாமில் ஸ்ட்ரக்சர் பாடல கேள்வியில் கேட்டு விடலாம். ரைட். ஓகே. பயப்படாதபடிலாம் நாங்கள் செய்வோம். ரைட். இப்போ இந்த குளிர் நீர், இந்த இடத்துல குளிர் நீரை விடுற, குளிர் நீரெண்டாக ஒரு பிரிட்ஜுக்கு இருந்து எடுத்து விடுறேன்னு யூஸ். அப்போ இந்த தண்ணியில் வெப்பநிலை எப்படி இருக்கும், 0 பாகை C இருக்குன்னு சும்மா விளங்குறதுக்காக சொல்கிறேன். 0 பாகை C இருக்குது. பிரிட்ஜுக்கு இருந்து தண்ணி ஒரு ஐஸ் கட்டி மாதிரி எடுக்கிறேன். கொஞ்சம் முருகி அரை வெப்பநிலையில் கொஞ்சம் முருகி இருக்கும். இப்போ ஒரு 10 பாகைக்குன்னு மாற்றுவோம் நாங்கள். ரைட். ஓகே. ஒரு 10 பாகைக்குன்னு மாற்றுவோம். ரைட். விளங்குறதுக்காக. ரைட். ஓகே. 10 பாகைக்குன்னு மாற்றுவோம். அது இப்போ தண்ணி ஒரு திரவ நிலையில் வந்துட்டு. ரைட். ஓகே. இப்போ வெப்பநிலையை வச்சு அளந்து வெப்பமானியை வச்சு அளந்து பார்க்கல எனக்கு அது 10 பாகை C காட்டுது. ரைட். இப்போ நான் என்ன செய்ய போறேன் என்றால், இந்த வெப்பமாக்கி இரும்பு துண்டு இருக்குது தானே, அது இந்த வெப்பநிலை பாருங்க 100 பாகை C. ரைட். அது வந்து ஹீட்டோட நிற்குது, நல்ல வெப்பத்தில் நிற்குது. ஆனால் இந்த தண்ணியில் இருக்கிற வெப்பம் வந்து குளிர்ந்த தண்ணி தான் பயன்படுத்துகிறேன். அப்போ குளிர் நீர் ரெண்டபடியாக அந்த இடத்துல இருக்கிற வெப்பத்தின் அளவு குறையுது. அப்போ நான் இந்த வெப்பம் கூடின ஒரு பொருளை, வெப்பமாக்கி இரும்பு துண்டு வந்து வெப்பம் கூடின பொருளை கொண்டு போய் நான் இந்த பாத்திரத்துக்கு இன்புட் பண்ண போகிறேன். பாத்திரத்துக்குள்ளே போட போகிறேன் இந்த வெப்பமாக்கப்பட்ட இரும்பு துண்டு. போட்டால் என்ன நடக்கும் நீங்கள் யோசிச்சு பாருப்பா. இரும்பு துண்டை நல்லா சூடாக்கி போட்டு, ரைட், நல்ல ஒரு இரும்பு பொருளோட நல்லா சூடாக்கி போட்டு கொண்டு போய் தண்ணிக்க போட்டு பாருங்க, ஒரு சத்தம் வரும். நம்மளே செய்து வர வீட்டை ஒரு இரும்பு குண்டு ஒன்று இல்லை, இரும்பு தடி ஒன்று இல்லை, இரும்பு ஆணி ஒன்று எடுத்து நல்லா சூடாக்கி போட்டு ஒரு தண்ணிக்கு கொண்டு போட்டுப்பார், ஒரு சத்தம் வரும். ரைட். இந்த சவுண்ட் ஏன் வருது அப்படி சயின்ஸ் சொன்னது அப்படி தான் படிக்கணும். ரைட். சும்மா புத்தாத படம் வாங்கி கூட போகிறது இல்லை. ரைட். அது ஏன் வருது, எதனால் வருது, அது ஏன் அப்படி அது சத்தம் வருது, புகை வரும் சில வேளை. ரைட். தண்ணிக்குள்ளே போட்டால் ஒரு புகை வரும், அப்போ தண்ணி சுடும் சில வேளை. ரைட். இப்போ பெரிய இரும்பு துண்டான, பெரிய இரும்பு கோலண்டா, பெரிய ஒரு இரும்பாலாகப்பட்ட ஒரு பெரிய உருளை என்றால் அதை கொண்டு தண்ணிக்க போட்டினால் கொஞ்சம் இது கூட தண்ணியே சுடப்பாகும், குளிர்ந்த தண்ணியே சுடப்பாகும். அதுதான் நீங்கள் நடக்க போகுது. வேறு இந்த இரும்பு துண்டு இருக்குதான், வெப்பமாக கூட இரும்பு துண்டை கொண்டு நீ இந்த குளிர் நீருக்கா போட்டியனால் தண்ணி சுடும் கொஞ்சம் இது கூட. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பாருங்க, இதை பாருங்க, இந்த படத்தை பாருங்க. ரைட். தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக அந்த இரும்பு துண்டை போட்டாச்சு, இரும்பு துண்டு இங்கே கிடக்கு. ரைட். இந்த சதுரமுகி வடிவான இந்த இரும்பு துண்டு கிடக்கு, அதை கொண்டு தண்ணிக்கு ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ வெப்பமானி காட்டுற வாசிப்பு எப்படி இருக்கும், முதல் 10 பாகை C காட்டினது, இரும்பு துண்டு போட முதல் 10 பாகை C காட்டினது, இரும்பு துண்டை போட்டால் கூடாது கிட்டத்தட்ட ஒரு 90 பாகை C காட்டு, சுமார் கணக்காக சொல்லுங்க. ரைட். 90 பாகை C காட்டுன்னு வைப்போமே. ரைட். சுமார் விளங்குறதுக்காக இப்போ ஒரு வெப்பநிலை வந்து உயர்ந்து விட்டுன்னு ஒரு முடிவு எடுக்கிறான். நான் 10 பாகை Cலேருந்து 90 பாகை Cக்கு வெப்பநிலை உயர்ந்து விட்டது அப்படின்னா என்ன அர்த்தம், வெப்பநிலை உயர்தண்டா என்ன அர்த்தம், வெப்பத்தின் அளவு கூடுது. வெப்பநிலை உயர்தண்டால் வெப்பத்தின் அளவு அங்கே கூடுது, சுடுகிற தன்மை கூடுது. அதனால தான் வெப்பமானி கூட வாசிப்பை காட்டுது.
இப்போ நீ டாக்டர்கிட்ட போகிறாய், காய்ச்சல் போகிறாய், டாக்டர் வந்து வாயில் ஒரு வெப்பமானியை வைப்பார், தெர்மோமீட்டர் கொண்டு வைப்பார். வைக்கக்குள்ள வந்து இந்த உடம்பின் வெப்பநிலை என்னன்றதை வெப்பமானி காட்டும். உதாரணத்துக்கு சும்மா நார்மலாக இருக்கக்குள்ள உனக்கு 38 வாய்ஸியோ காட்டப்படும், மாறாத உடல் வெப்பநிலையோ காட்டப்படும். ஒருவேளை உனக்கு ஃபீவரான டைமில் வந்து உனக்கு 50 வாய்ஸியோ 40 வாய்ஸியோ காட்டலாம். அப்போ அதை வச்சு தான் இந்த காய்ச்சலுக்கான மருந்து என்னன்றதை டாக்டர் தீர்மானிப்பார். முந்தி பழைய காலத்துலலாம் கையால் தொட்டு பார்த்துவேன், கழுத்தில் கன்னத்தில் அல்லது நெத்தியில் உடம்புல வந்து ஒவ்வொரு பகுதியிலையும் தொட்டு பார்ப்பிடும். காய்ச்சலண்டா எவ்வளோத்துக்கு கீட்டு இருக்குன்றதை தொட்டு பார்க்கலாம். ஆனால் தொட்டு பார்க்கறதுலேயே நிறைய வழக்குகள் வரலாம். இப்போ ஒருவேளை கை ஈரமாக இருந்தால் எங்களுக்கு சூடு பெருசாக தெரியும், ஈரலிப்பான கையாக இருந்தால் சூடு பெருசாக தெரியும், அப்போ பெரிய காய்ச்சல்னு சொல்லுவோம். அப்போ சரியாக மெஷர் பண்ணிடலாது, எவ்வளோத்துக்கு அவட்ட உடம்புல வெப்பம் இருக்குன்னு மெஷர் பண்ணிடலாது. அப்போ அதுக்கு தான் சரியான உபகரணத்தை கண்டுபிடிச்சாங்க வெப்பமானி. ரைட், வெப்பமானி நாங்கள் பயன்படுத்துறது மூலமாக சரியான வெப்பத்தின் அளவு உள்ளன்ற சூட்டினுடைய அளவு, உடம்பு சூட்டினுடைய அளவு உள்ளன்றதை மெஷர் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அதில் 38 பாய்சின்றது ஆரோக்கியமான உடல் உள்ள ஒருத்தருக்கு 38 பாய்சி. பொதுவாக மனிதனுடைய மாறாத உடல் வெப்பநிலை 38 பாய்சி. அதை விட கூட இருந்தால் அவருக்கு ஏதோ வருத்தம் வந்திருக்குது, அதில் அதை விட குறைவாக இருந்தால் அவர் குளிர் உடம்பாக இருக்குது. அப்போ குளிராக இருந்தாலும் பிரச்சனை, சூடாக இருந்தாலும் பிரச்சனை. சூடாக இருந்தால் பிளட் வந்து பயங்கரமாக ஓடி திரியும், குளிராக இருந்தால் பிளட் வந்து ஓடுறதுக்கு கஷ்டப்படும். ரெண்டுமே பிளட் ப்ரெஷர் தான். ரைட், அப்போ வெப்பம் வந்து சரியாக பண்ணப்பட வேணும். உடல் வெப்பநிலை 38 பாய்சியில் சரியாக இருக்க வேணும். ரைட், அப்போ அப்படி ஒருவேளை வெப்பம் கூடுது, இந்த பிரச்சனையை பாருங்க, இந்த பிரச்சனையில் வெப்பம் உள்ள ஒரு பொருளை வந்து நான் குளிரான பொருளுக்கு போட்ட உடனே இந்த வெப்பமான பொருளினுடைய வெப்பநிலை குறைந்து தண்ணியினுடைய வெப்பநிலை கூடுது. ரைட், சரியா நீங்கள் இந்த முடிவு எடுத்துக்கொள்வோம். ரைட், இங்கே வந்து தண்ணியினுடைய வெப்பநிலை கூடுது, வாசிப்பு கூடுது, ஆனால் இந்த இரும்பு குண்டின வெப்பநிலை குறையுது. அப்போ இங்கே என்ன நடக்குது? இந்த இரும்பு துண்டு வெப்பநிலையை இழக்கிறது. ரைட், வெப்பநிலையை வந்து இரும்பு துண்டு இழக்குது, ஆனால் யார் வேண்டுது? நீர் வேண்டுது. அப்போ குளிர் நீர் வெப்பநிலையை பெறுகிறது. ரைட், இதுதான் முடிவு. உண்மையான சயின்ஸ், சரியான சயின்ஸை புரிஞ்சவனுக்கு எடுக்கக்கூடிய முடிவு இதுதான். இந்த இரும்பு துண்டு நல்ல வெப்பமாக்கப்பட்ட ஒரு இரும்பு துண்டை குளிர் நீருக்க போட்டால், ரைட், கிளியர் எடுத்துக்கொள், வெப்பமாக்கப்பட்ட நன்கு வெப்பமாக்கப்பட்ட ஒரு இரும்பு துண்டை குளிர்வான நீருக்குள்ள, குளிர வெப்பநிலை குறைஞ்ச ஒரு நீருக்குள்ள போட்டால் இரும்பு துண்டு இருக்கிற வெப்பத்தை முழுக்க தண்ணி வாங்கும். அதனாலதான் தண்ணி சுடும். ரைட், அப்போ இரும்பு துண்டின் வெப்பநிலை குறைக்கப்படும். தண்ணிக்கு போட்ட உடனே இரும்பு துண்டின் வெப்பநிலை குறைக்கப்படும். அப்போ இழக்கப்படும் இரும்பு துண்டின் வெப்பநிலை. ரைட், இரும்பு துண்டினுடைய வெப்பநிலை இழக்கப்படும், பெறப்படும் நீர் வெப்பநிலை. தண்ணி வந்து அந்த இழக்கப்பட்ட அவ்வளவு சக்தியும் தண்ணி பெற்றுக்கொள்ளும். ரைட், வெப்பநிலை குறையுதுன்னு சொன்னால், இரும்பு துண்டின வெப்பநிலை குறையுதுன்னு சொன்னால், தண்ணிக்க போட்ட உடனே இரும்பு துண்டின வெப்பநிலை குறையுதுன்னு சொன்னால் இரும்பு துண்டு எனக்கு இருக்கிற சக்தியை இழக்குது, வெப்ப சக்தியை இழக்குது. அது கூலாக போகுது. ஒரு கூல் தண்ணிக்குள்ள உடைய கையை வச்சுன்னா கை குளிரும் தானே, இந்த கையில் இருக்கிற வெப்பநிலை தண்ணிக்க போகுது, அதனால உடைய கை கொஞ்சம் குளிர்ற மாதிரி தெரியும். அந்த மாதிரி இரும்பு துண்டு வந்து ஒரு குளிர்வை அடையும். இரும்பு துண்டில் ஹீட்டில் இருக்கிற இரும்பு துண்டை கொண்டு போய் குளிர் தண்ணிக்குள்ள போட்ட உடனே இரும்பு துண்டு வந்து ஒரு கூழ்மையான ஒரு குளிர்ச்சியான ஒரு உணர்வை பெறும். அப்படின்னா அதில் வெப்பநிலை இழக்குது. அது இழக்கிற வெப்பநிலை முழுக்க இங்கே போகும். இப்போ சக்தியை வந்து இழக்க முடியாது. அப்படி இழந்தால் அது எங்கே போகும்? இன்னொரு வேலைக்கு பயன்படுத்த வேணும். என்ன வேலை? தண்ணி வந்து சுடும். அப்போ தண்ணி சுடுறதுக்கு அந்த வேலைக்கு இந்த இரும்பு துண்டுகிட்ட இருக்கிற சக்தி போகுது. அதுதான் வெப்பம் இடம் மாறுகிற முறை. கிளியரா? இரும்பு துண்டுகிட்ட இருக்கிற வெப்ப சக்தி தண்ணிக்கு இடம் மாறுது, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் ஆகுது. அப்போ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதே ஒரு வேலை தானே, அந்த வேலையை செய்கிறதுக்கான ஆற்றல் தானே சக்தி. ஆகவே வெப்பம் ஒரு சக்தின்றதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஜூலன்ற விஞ்ஞானி, பரிசோதனை செய்யும். ரைட், அப்போ வேலை செய்யக்கூடிய ஆற்றல் எதுவாக இருந்தாலும் அது சக்தி தான். வேலை செய்ய முடியாத ஆற்றலாக இருந்தால் அது வந்து சடப்பொருள். ரைட், எந்த ஒரு வேலையும் இருக்காது. உதாரணத்துக்கு வீட்டில் இருக்கிற கதிரை மேசையை யோசிங்க, கதிரை மேசையெல்லாம் தண்டவாளம் மேலே போனால் எப்படி இருக்கும்? ரைட், அப்படி போவா, தண்டவாளமே மேலே போகுமா? போவாது. அப்போ அது ஒரு சடப்பொருள், வேலை செய்யாது சடப்பொருள். வேலை செஞ்சால் அது சக்தி. ரைட், வெப்பம் மாதிரி ஒரு வேலை செஞ்சால் சக்தி. ரைட், அதுதான் அடிப்படையான புரிதல். ரைட், இப்போ நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, இரும்பு துண்டை இருந்து தண்ணிக்கு தான் வெப்பம் போகுது. ரைட், இதோட உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்டால் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்லையோ அல்லது நீங்கள் எழுத டேர்ம் எக்ஸாம்லையோ போட்டு விடலாம். அப்போ இந்த கலக்கியின் பயன்படுது, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இந்த படத்தை போட்டு இந்த கலக்கியின் பயன்படுது என்று கேட்டால், நீரில் உள்ள வெப்பநிலையை சீராக பேணுவதற்கு, அல்லது நீருக்குள்ள வந்து வெப்பநிலையை சீராக எல்லா இடத்துக்கும் அனுப்புறது, அல்லது வெப்பமானியுடைய வாசிப்பை திருத்தமாக பெறுவதற்கு. அப்படி எந்த காரணத்தையும் நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். அப்படி நான் கேள்வி அடிக்கடி எக்ஸாமில் கேட்கிறபடியே இந்த ஒரு கேள்வி நான் இல்லை ஞாபகப்படுத்துறேன். ரைட், இந்த கலக்கி என்று சொல்லக்கூடிய உபகரணம் ஏன் பயன்படுத்தப்படுது என்று கேள்வி கேட்கலாம். ரைட், ஓகே, தொடர்ச்சியாக பார்ப்போம். இன்னொரு விஷயம், வெப்பச்சமநிலை, வெப்பநிலை வந்து வெப்ப உங்களுக்கு கிளியராக நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட், எடுத்துக்கொள்ளுங்க, நான் இந்த இதை வந்து கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட், இப்போ ஒரு பொருளை யோசி. ரைட், இப்போ ஒரு பொருளை யோசி. ரைட், உங்களுக்கு தெரியும் வெப்பம்ண்டா இடம் மாறும் கட்டாயம். வெப்பம் கூடின இடத்துல இருந்து வெப்பம் குறைந்த இடத்துக்கு இடம் மாறும். அந்த விஷயத்தை நான் இதை கிளியராக சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல 100 ரூபாய் ஏசியில் ஒரு பொருள் இருக்குது. ரைட், 100 ரூபாய் ஏசியில் ஒரு இந்த பகுதியில் வந்து நான் ஹீட் பண்ணுறதால, இந்த பகுதியை வந்து நான் ஹீட் பண்ணுறதால இந்த பகுதிக்கு வந்து ஒரு 100 ரூபாய் ஏசிக்கு வெப்பம் போகுது. ரைட், 100 ரூபாய் ஏசிக்கு வெப்பம் போகுது. ரைட், ஓகே. இப்போ இங்கே இருக்கிற வெப்பம் முழுக்க என்ன செய்யும்? இப்போ இந்த இடத்துல வந்து
ஒரு 30 பாகசி என்று வைக்கிறேன் நான். 30 பாகசி என்று வச்சேன் என்றால் வெப்பம் வந்து கூடின இடத்துல இருந்து குறைஞ்ச இடத்தை நோக்கி போகும். ரைட், 100 பாகசியில வந்து வெப்பத்தினுடைய அளவு கூடும். ஏன்னா நான் ஹீட் பண்றேன் இல்லை, அதனால தான் அங்கே 100 பாகசி வெப்பநிலை கூட வேண்டாம், அந்த இடத்துல வெப்பத்தினுடைய அளவு சூட்டினுடைய அளவு கூட. ரைட், அதனால தான் அது வெப்பநிலை வந்து 100 பாகசியை காட்டுது. அப்போ இங்கே வெப்பத்தின் அளவு கூட வேண்டும். இங்கே 30 பாகசின்னு என்ன அர்த்தம்? இங்கே வந்து வெப்பத்தின் அளவு குறைவு, அங்கே ஒப்படைக்க இங்கே குறைவு. ஆகவே வெப்ப சக்தி எப்போதும் பெரிய இடத்துல இருந்து சின்ன இடத்துக்கு போகும். ரைட், வெப்பநிலை கூடிய இடத்துல தெளிவாக சொல்லுவோம், வெப்பநிலை கூடிய இடத்துல இருந்து வெப்பநிலை குறைந்த இடத்துக்கு வெப்ப சக்தி அசையும், மூவ் ஆகும், போகும். ரைட், எப்படியாயும் அமைச்சு கொள்ளலாம். ரைட், வெப்பநிலை கூடிய இடத்துல இருந்து வெப்பநிலை குறைந்த இடத்துக்கு தான் வெப்ப சக்தி போகும். ரைட், முதலாவது விஷயம். ரைட், அடுத்தது இன்னொரு பிரச்சனை. இப்போ இப்படி இருந்தால் வெப்ப சக்தி இப்படி போக தெரியும் எனக்கு. ரைட், இப்போ இப்படி இருந்தால் என்ன நடக்கும்? இங்கே வந்து சைபர் பாகசி வேண்டும். ரைட், இந்த பகுதியில் சைபர் பாகசி வேண்டும், இந்த பகுதியில் ஒரு 200 பாகசி வேண்டும் வைக்கிறேன்னா. இப்போ வெப்பம் எப்படி போக மாட்டேன் என்ன சொல்லுவீங்க? வெப்பம் வந்து வெப்ப சக்தி வந்து எப்போதும் கூடிய இடத்துல இருந்து குறைஞ்ச இடத்துக்கு போகும். அப்போ 200 பாகசி என்றதுலாம் வெப்பத்தின் சூட்டின் அளவு கூட. அப்போ அங்கே இருந்து இங்கே முன்னா தான் வெப்பம் ட்ராவல் ஆகும். ரைட், அப்போ வெப்பநிலை கூடிய இடத்துல இருந்து வெப்பநிலை குறைஞ்ச இடத்துக்கு தான் வெப்ப சக்தி பாயும் என்ற கதையின்படி இப்படி வெப்பம் போகும். ரைட், ஓகே. இப்போ இன்னொரு பிரச்சனை பேர், இப்படி ஒரு நிலைமை இருக்குது. ரைட், இது ஒரு சீரான கோள். ரைட், இந்த கோளில் இந்த பகுதியில் வெப்பம் வந்து 30 பாகசி என்று வையினா. ரைட், இந்த பகுதியில் 30 பாகசி. ரைட், ஓகே. இப்போ வெப்பநிலை வந்து இந்த பகுதியில் எல்லா இடத்துலையுமே சமனாக இருக்குது. 30 இங்கேயும் 30 பாகசி தான், அங்கேயும் 30 பாகசி. இப்போ வெப்பம் எங்கே போகும்? இங்கே போகும். இது வந்து வெப்ப சமநிலை என்று சொல்றது. வெப்பம் ஒரு இடத்துலயும் மூவ் ஆகையில. ரைட், வெப்பம் வந்து இந்த பாயிண்ட்ல வந்து இந்த சந்தர்ப்பத்தில் வந்து எந்த ஒரு இடத்துக்கும் வெப்பம் மூவ் ஆகையில. ரைட், வெப்பம் அசையவில்லை, வெப்பம் இடம் மாறவில்லை. அதாவது பெட்டரான ஒரு பதில், வெப்பம் இடம் மாறவில்லை. ஆகவே இது வெப்ப சமநிலையில் உள்ளது. வெப்ப சமநிலையில் உள்ளது. வெப்பநிலை வித்தியாசம் 0 என்றால், இங்க இருக்கிற வெப்பநிலை வித்தியாசம் 0 என்றால் அது வெப்ப சமநிலையில் உள்ளது என்ற முடிவெடுக்கிறாங்க. வெப்ப சமநிலையில் இருந்தால் வெப்பநிலை வித்தியாசம் 0வா இருக்கும். ரைட், அப்போ வெப்ப சக்தி எப்போதும் உயர்மட்டத்தில இருந்து தாழ்மட்டத்துக்கு போகும். அதாவது பெரிய வெப்பநிலை உள்ள இடத்துல இருந்து சிறிய வெப்பநிலை உள்ள இடத்துக்கு தான் வெப்ப சக்தி போகும். அடுத்தது ரெண்டு இடத்துலையுமே வந்து ரெண்டு முனைகளுக்கு இடையிலையும் வந்து வெப்பநிலை வித்தியாசம் இல்லை என்றால், வெப்பநிலையில ஒரு வித்தியாசம் இல்லை, இங்கே 30 பாகசி அங்கே 30 பாகசினா வித்தியாசம் 0. அப்போ வெப்பநிலையில ஒரு வித்தியாசம் இல்லை என்றால் வெப்ப சக்தி ஒரு இடம் மூவ் ஆகாது, வெப்ப சக்தி இடம் மாற்றப்படாது. ரைட், ஓகே. அது கிடையாது. அதுக்கு என்ன பேருனா வெப்ப சமநிலையில இருக்குது. அந்த கோள் வந்து வெப்ப சமநிலையில இருக்குது. அப்போ வெப்பத்தில் ஒரு டிஃபரன்ஸும் இல்லைன்றதை புரிஞ்சு வச்சு கொள்ளுங்க. ரைட், ஓகே. இதில் வந்து சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ரைட், சில முக்கியமான பாயிண்ட்ஸ், 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட்ஸை பார்ப்போம். என்னென்னு, வெப்பநிலை கூடிய ஒரு பொருளிலிருந்து வெப்பநிலை குறைந்த ஒரு பொருளுக்கு வைப்போம். அதுதான் இப்போ பார்த்தேன். வெப்பநிலை கூடின இடத்துல இருந்து வெப்பநிலை குறைஞ்ச இடத்துக்கு தான் ஒரு பொருள் போகுமே, வெப்ப சக்தி போகும் என்ன. அப்போ வெப்பம் வந்து எப்போதுமே வெப்பநிலை கூடிய பொருள்ல இருந்து குறைஞ்ச பொருளுக்கு தான் போகும். வெப்பநிலை எங்கே கூட இருக்கோ அங்கே சூட்டின், அப்போ 100 பாகசி ஒரு இடத்துல 100 பாகசி என்றால் அந்த இடத்துல சூட்டினுடைய அளவு கூட. அதாவது கொதி தண்ணி, கொதிக்கிற தண்ணி, தண்ணி கொதிக்க வைக்கக்குள்ள ஹீட்டர்ல போட்டு கொதிக்க வைக்கக்குள்ள அங்கே கொதிநிலை வந்து 100 பாகசிக்கு போகும். அப்போ 100 பாகசின்றது தண்ணியுடைய கொதிநிலை, அங்கே சூட்டினுடைய அளவு பெருசாக இருக்கும். ரைட், அடுத்தது இப்போ ஒரு பனிக்கடியை யோசி, சைபர் பாகசியை யோசி. ரைட், சைபர் பாகசியை யோசி. ரைட், இந்த வெப்பநிலைன்றது மிக குறைந்த, அதாவது பனிக்கட்டியில் இருக்கிற வெப்பம் குறைஞ்சது. அப்போ நீ ஒரு தண்ணிக்குள்ள பனிக்கட்டியை கொண்டு போட்டீங்கன்னா தண்ணியில இருக்கிற வெப்பம் முழுக்க பனிக்கட்டி போய் பனிக்கட்டி உருகிடும். அப்போ தண்ணிகிட்ட இருந்து தான் பனிக்கட்டிக்கு வெப்பம் போகும். காரணம் என்னன்னு கேட்டால் வெப்பநிலை கூடின இடத்துல இருந்து தான் வெப்பம் குறைஞ்ச இடத்துக்கு போகும். ரைட், அதுதான் முதலாவது சொல்லியிருக்காங்க. வெப்பநிலை கூடிய ஒரு பொருளில் இருந்து வெப்பநிலை குறைஞ்ச ஒரு பொருளுக்கு வெப்பம் பாயும். ரைட், அதில் வந்து வெப்பநிலை குறைந்த பொருளின் வெப்பநிலை அது. ரைட், வெப்பநிலை இந்த பனிக்கட்டின வெப்பம் தான் கூடும். ஏனென்றால் 100 பாகசி என்றது நான் கொதிநீர் என்று சொன்னேன். இந்த கொதிநீர், இதை வந்து கொதிநீர், இது வந்து பனிக்கட்டி. ரைட், இல்லாத ஐஸ் கட்டி, இதோ யோசிக்கணும். ரைட், இந்த கொதிநீர் வந்து 100 பாகசியில் இருக்குது. இதையும் நீ ஐஸ் கட்டியும் இந்த பனிக்கட்டியை மிக்ஸ் பண்ணினு சொன்னால், ரைட், அப்போ கொதிநீர்கிட்ட இருக்கிற வெப்பம் தான் பனிக்கட்டிக்கு போக போகுது. ஏன்னா வெப்பம் குறைஞ்ச இடத்துல போகுது. அப்போ என்ன நடக்க போகுது? இந்த வெப்பநிலை குறைஞ்சால் இந்த ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ரைட், இங்க வந்து என்ன நடக்க போனா உண்மையா கொதிநீர் வந்து சக்தியை இழக்கிறது, வெப்பத்தை இழக்கிறது. அப்ப அந்த இழந்த வெப்பத்தை யார் வேண்டுறது? பனிக்கட்டி வெப்பத்தை பெறுகிறது. அதுதான் உண்மையாக இங்கே நடக்குது. வெப்பநிலை கூடினால் வந்து வெப்பத்தை இழப்பார். ரெண்டு பேரையும் மிக்ஸ் பண்ணிக்க, 100 பாகசியில் இருக்கிறவரையும் சைபர் பாகசியில் இருக்கிறவரையும் நான் ஒரே பொருளுக்கு போட்டேன், ஒரே பாத்திரத்துக்கு போட்டேன் என்றால் கொதிநீராவி, அதாவது கொதிநீரா இருக்கிற 100 பாகசி வெப்பநிலை கூடியவர் தன்னுடைய வெப்பத்தை இழப்பார். ரைட், இழப்பார். பனிக்கட்டி வந்து வெப்பத்தை வாங்குவார், இழந்த வெப்பத்தை வாங்குவார். அது எப்பயுமே ஒரு வெப்ப சமநிலையில் இருக்க ஆசைப்படும். எந்த ஒரு வெப்ப சம்பந்தமான சந்தர்ப்பத்திலையும். ரைட்,
ரெண்டு பொருள் வேறு வேறு வெப்பநிலையில் உள்ள ரெண்டு பொருளை சேர்த்து விட்டீங்கனால அது எப்பயுமே வெப்ப சமநிலையில் இருக்க ஆசைப்படும். இந்த 100 பாகசி வந்து ரெண்டு இருக்கிற வெப்பத்தை சைவர் பாகசிக்கு கொடுத்து ரெண்டு பேருமே சமனாக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ரைட். இப்போ 100 பாகசி 10 அவர்கிட்ட கொடுத்தால் அவர் 10 பாகசி என்று இவர் 92 பேர். ரைட். திருப்பி ஒரு 10 கொடுத்தா இவர் 82 பேர், அவர் 22 பேர். ரைட். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து ரெண்டு பேரும் சமநிலைக்கு வர வேண்டாம் ஆசைப்படுவீங்க. ரைட். இப்போ சும்மா விளங்குற மாதிரி காய்க்கிறேன். இது வந்து கொதிநீர் என்று யோசி. கொதிநீர். ரைட். இதை வந்து நீ பனிக்கட்டின்னு யோசி. ரைட். கொதிநீரின் பாகசி வந்து 100 பாகசி கொதிநீர். ரைட். பனிக்கட்டிக்கு வந்து சைபர் பாகசி. ரைட். ஓகே. இப்போ 100 பாகசிகிட்ட இருந்து சைபர் பாகசிக்கு வெப்பம் மாற போது இங்கே வெப்பநிலை கூடி நடத்திலிருந்து வெப்பநிலை குறைஞ்சது ரெண்டு பேரையும் நான் சேர்த்து விட்டேன் என்றால், கொதிநீரையும் பனிக்கட்டியும் சேர்த்து விட்டேன் என்றால் வெப்பம் கூடி நடத்திலிருந்து குறைஞ்ச இடத்துக்கு போகுது. ரைட். ஓகே. அப்போ 100 பாகசிலேருந்து 90 பாகசிக்கு போனால் 100 பாகசியிலேருந்து ரெண்டு பேரும் மிக்ஸ் பண்ணிக்கல. இவர் இப்போ 90 பாகசி, இவர் தன்னோட 10 பாகசி இவர்கிட்ட கொடுத்தா இவர் வந்து 10 பாகசியை வாங்குவார். அப்போ இங்கே என்ன நடக்குது? கொதிநீர் வந்து தன்னுடைய வெப்பத்தை இழக்குது, 10 பாகசிக்கு குறைஞ்சிட்டுது, வெப்பத்தை இழக்குது. அந்த இழக்கப்பட்ட வெப்பம் முழுக்க பனிக்கட்டி வாங்கி கொள்ளுது. ரைட். கொதிநீராக இழந்த வெப்பத்தை பனிக்கட்டி வாங்கி அது 10 பெருகுது. ரைட். திருப்பி இவர் 80 ஆகும். ரைட். 80 ஆகிறா இன்னும் வெப்பத்தை குறைப்பார். கொதிநீர் வந்து அந்த வெப்பத்தை குறைக்கும். ரைட். குறைக்க 80 ஆகிறா அவர் என்ன 20 ஆகும். ரைட். 20 பாகசி ஆகும். இவர் திருப்பி 70 ஆகும். 70 பாகசி அவர் 30 பாகசி ஆகும். திருப்பி இவர் 60 பாகசி ஆகும். அப்போ இவர் 40 பாகசி ஆகும். ரைட். திருப்பி இவர் 50 பாகசி ஆகும். அப்போ 10 குறைச்சி 50. இவங்க இவர் 10 வாங்கி 50 பாகசி. இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய மாட்டேன். வெப்ப சமநிலைக்கு வந்துடுவினா. ரைட். கிளியரா இந்த விஷயம். கொதிநீர் வந்து தன்னுடைய வெப்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கொண்டு போகும். பனிக்கட்டியும் தன்னுடைய வெப்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி கொண்டு போகும். கடைசியாக 50 பாகசியில் ரெண்டு பேரும் சந்திச்சிருக்கணும். அப்போ 50 பாகசியில் அது வெப்ப சமநிலையில இருக்கும். ரைட். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டால் மொத்தம் கொதிநீரும் பனிக்கட்டியும் சேர்ந்து மொத்தமாகவே 50 பாகசியில் இருக்குது. ஆனால் அறை வெப்பநிலைன்னு ஒரு 30 பாகசி இருக்கிறது. அறை வெப்பநிலை 30 பாகசின்னு இருக்கிறது. அந்த ரூம் டெம்பரேச்சருக்கு அந்த மொத்தமாகவே சேர்ந்து பனிக்கட்டியும் கொதிநீராவையும் சேர்ந்து மொத்தமாக சேர்ந்து ரூம் டெம்பரேச்சருக்கு குறைவிடும். ரூம் டெம்பரேச்சர் 30 சொன்னால் 30 பாகசி என்று சொன்னால் இவை 50 பாகசி ரெண்டு பேரும் சேர்ந்து 50 பாகசி இப்போ சமநிலையில் இருக்கணும். இப்போ 30 பாகசியோட சமப்படுத்த பார்ப்போம். அப்போ 50லேருந்து 30க்கு கொஞ்சம் ஒரு 10 போகும். அப்போ இவர் 40 பாகசி ஆவர். இவர்கிட்ட இருந்து 10 இவர் வேண்டி 40 பாகசி ஆவர். இவர் 10 கொடுத்துட்டபடியாக இவர்கிட்ட 10 குறைஞ்சிடும். அப்போ 40 பாகசியில் சமநிலையில் இருப்பினும். ரைட். அதுதான் இங்கே நடக்க போகிற விஷயம். ரைட். வெப்பநிலை இப்படி தான் இழக்கப்படும். கடைசியாக வெப்ப சமநிலையில் தான் பெறும். ரெண்டு இடத்துலையுமே ரெண்டு பேர் வெப்பமுள்ள ரெண்டு பேரும் வெப்பம் கூடின ஒரு ஆளையும் வெப்பம் குறைஞ்ச ஒரு ஆளையும் நான் மிக்ஸ் பண்ணிக்குள்ள கட்டாயம் வெப்ப சமநிலைக்கு வரணும் மட்டும் தான் இவை ஆசைப்படுவேன். ரைட். அதுதான் இதில் சொல்லப்பட்ட விஷயம். ரைட். இவங்க கடைசியாக முடிக்கக்குள்ள சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ரைட். வெப்பம் என்பது சக்தியின் ஒரு சிறப்பான வடிவம். ரைட். இது ஒரு நல்ல ஒரு வசனம். ரைட். வெப்பம்ன்றது ஒரு சிறப்பான வடிவம். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், வெப்பம்ன்றது சக்தியினுடைய வடிவம். அதை ஜூல்ல தான் அளக்கலாம். ரைட். வெப்பத்தை அளக்கிறது ஜூல்ல தான் அளக்கிறது. ஆனால் வெப்பநிலை அளக்கும் போது பாகசி, கெல்வின், அந்த மாதிரி பாகை, ஃபரனைட் என்று சொல்ல அலகுகளில் பார்த்தோம். அதுக்குள்ள இருக்கிற கணக்குகள்லாம் கடந்த வகுப்பில் பார்த்தோம். அப்போ வெப்பநிலையை அளக்கக்குள்ள நாங்கள் வெப்பமானியை யூஸ் பண்ணுவோம். வெப்பத்தை அளக்கக்குள்ள அது சக்தியினுடைய ஒரு வடிவம் என்றபடியால் நாங்கள் அதை ஜூல்ல அளந்து கொள்வோம். ரைட். ஓகே. அடுத்தது இங்கே பாருங்க, அடுத்த வசதி சொல்லுவாங்க, வெப்பத்தை ஜூலில் அளக்கலாம், ஜூல்ல அளக்கலாம். ரைட். அப்போ சக்தி என்றாலும் தெரியணும், ஜூல்ல அளக்குறாங்க. மின் சக்தி பார்த்தனாங்க, அது மாதிரி காந்த சக்தி பார்த்தனாங்க, ஒளி சக்தி நிறைய சக்தியினுடைய வடிவங்கள்னு பார்த்தனாங்க. வேலை செய்யக்கூடிய ஆற்றல் எதுவாக இருந்தாலும் சக்தி தான். அழுத்த சக்தி, இயக்க சக்தின்னு பார்த்தாங்க. 10ஆம் வகுப்பு படிக்க பொறிமுறை சக்தி படிக்கக்குள்ள அழுத்த சக்தி, இயக்க சக்தி பார்த்தாங்க. அதை அளக்கைக்குள்ளும் ஜூல்ல தான் நடந்தாங்க. ரைட். எந்த ஒரு சக்தியினுடைய வடிவமாக இருந்தாலும் நாங்கள் ஜூல் என்ற அலகில் அளப்போம். ஜூல் என்ற அலகில் அளக்கக்கூடிய கணியம் எதுவாக இருந்தாலும் அதை நாங்கள் சக்தி என்று சொல்லுவோம். ரைட். அந்த லாஜிக்கை சரியாக புரிஞ்சு வச்சு கொள்ளுங்க. ரைட். எந்த ஒரு பௌதிக கணியத்தை நாங்கள் ஜூல்ல அளக்குறோமோ அது சக்தியாக இருக்கும். சக்தியாக இருக்கிற எல்லாத்தையுமே நாங்கள் ஜூல்ல அளப்போம். கிளியர் தானே? அப்போ வெப்பத்தையும் நாங்கள் ஜூல்ல தான் அளப்போம். வெப்பத்தினுடைய அளவு, ஒரு இடத்துல இருக்கிற வெப்ப சக்தியின் அளவு என்னன்னு கேட்டால் ஜூல்ல அளப்போம். ரைட். சுடுகிற தன்மையை தான் வெப்பநிலைன்னு சொல்றது. வெப்பத்தின் அளவுன்றது வேற, சுடுகிற தன்மையினுடைய அளவு. இவ்வளவு இப்போ உதாரணத்துக்கு கொதிநீருக்கு கொண்டு நீ கை வச்சின்னு சொன்னால், சுடுதண்ணி கொண்டே கையை வச்சின்னு சொன்னால் அங்கே இருக்கிற அந்த சூட்டின் தன்மை, அதாவது சூட்டின் நிலை நல்லா சுடுவதா அல்லது குறைவா சுடுவதான்றது அதை சொல்றது தான் இந்த பாகைசி, கெல்வின், பாகை, ஃபரனைட் வெப்பமானியில் அளக்கிறது. அது வந்து வெப்பத்தினுடைய நிலை, வெப்பநிலை. ஆனால் வெப்பம்ன்றது சக்தி, வேலை செய்யக்கூடிய ஆற்றல், சூடு, அது ஒரு சக்தி, எனர்ஜி. ரைட். அதைத்தான் இங்க கிளியரா சொல்றார். வெப்பம் என்பது சக்தியின் ஒரு சிறப்பான வடிவம். மற்ற வடிவங்களோட ஒப்படைக்கிறது ஒரு ஸ்பெஷலான ஒரு சிறப்பான ஒரு ஸ்பெஷலான ஒரு வடிவம். ரைட். அதனால தான் வெப்பத்தை வந்து நாங்கள் சக்தியினுடைய வடிவமாக அவர் பரிசோதனை செய்து நிரூபித்து காட்டியிருக்கிறார். என்ன ஒரு குளிரான தண்ணிக்குள்ள ஒரு வெப்பம் கூடின ஒரு இரும்பு துண்டை கொண்டே போடைக்குள்ள அங்கே இரும்பு துண்டுகிட்ட இருக்கிற வெப்பம் முழுக்க தண்ணி வாங்குது, ரெண்டுமே வெப்பச்சமநிலைக்கு வருகுது. தண்ணிக்கு வந்து வெப்பத்தை பெருகுது, இரும்பு துண்டு வெப்பத்தை இழக்குது. அப்போ ரெண்டு பேருமே ஒரு கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து சமநிலை வெப்பச்சமநிலைக்கு வர ஆசைப்படுவேன். ரைட். அதைத்தான் இதை பரிசோதனை செய்து நிரூபித்தவர். வெப்பம் என்ற சக்தியினுடைய ஒரு சிறப்பான வடிவம். ரைட். வெப்பத்தை ஜூலில் அளக்கலாம். ஜூல்ல சக்தியினால ஜூலில் அளக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ரைட். அடுத்த வசனம் சொல்றார், வெப்பத்துக்கான சர்வதேச அலகு ஜூல் ஆகும்.
சக்தியினுடைய வடிவங்கள் அளக்கிறதுக்கான சர்வதேச அலகு ஜூல் தான், அது மாறாது. ஏன்னா ஜூல் என்ற விஞ்ஞானி தான் சக்தி சம்பந்தமாக ஆராய்ச்சி செஞ்சவர், சக்திகளை கண்டுபிடிச்சு முன் வச்சவர், சக்திகளுக்கான பரிசோதனைகளை கொண்டு வந்தவர். அப்படி தான் இந்த வெப்பத்தையும் பரிசோதனை செய்து அது ஒரு சக்தியினுடைய வடிவமாக அறிமுகம் செஞ்சவர். அதனால நாங்கள் அதை அவரை கௌரவிக்கிற விதமாக சர்வதேச அலகா, வெப்பத்தை அளக்கிற சர்வதேச அலகா ஜூல் என்று நாங்கள் சொல்லுவோம். ரைட். அதனை தவிர வெப்பத்தை அளக்கிறதுக்கு வேறு அலகுகளும் இருக்குது. அதனை தவிர வெப்பத்தை அளப்பதற்கு கலோரி என்று சொல்லக்கூடிய ஒரு அலகு இருக்குது. ரைட். கலோரி என்று சொல்லும், கலோரி என்ற ஒரு அலகையும் நாங்கள் கலோரியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டு சில சாப்பாடு கடைகளில் போய் நீங்கள் சாப்பாடு வாங்கக்குள்ள சில சாப்பாடுகளாக இருக்கலாம், அல்லது ஏதாவது சாப்பாடுகள் வாங்கக்குள்ள அதில் அந்த லேபிளில் போட்டிருப்பாங்க எத்தனை கலோரி இருக்குது, எத்தனை கலோரி சக்தி இருக்குதுன்னு சொல்லி போட்டுருவோம். சக்தியை வந்து கலோரியில் அளப்பாங்க. ரைட். உங்கள் உடம்பில் இருக்கிற சக்தியை வந்து கலோரியில் அளப்பாங்க. நீங்கள் என்ன சாப்பாடு எவ்வளவு சாப்பாடு சக்தி எடுக்க வேண்டும் என்றால் அது கலோரியில் அளப்பாங்க. சக்தியை வந்து கலோரியில் அளப்பாங்க. CAL குறிப்பாங்க. ரைட். CAL கலோரி என்று சொல்கிறது. ரைட். கலோரியை பற்றி உங்களோட சிலபஸில் இல்லை, கலோரியை பற்றி சிலபஸ்லேயே இல்லை. பட் நீங்கள் சும்மா உங்களை தெரிஞ்சு வச்சுக்கலாம். வெப்பத்தை இழக்கிறது கலோரி என்ற அளவு பயன்படுத்தப்படுது. நீங்கள் கெமிஸ்ட்ரியில் வெப்ப ரசாயன தாக்கங்கள் படிக்கக்குள்ள உங்களுக்கு இந்த கலோரியினுடைய பயன்பாடு இருக்குது. ரைட். அப்போ கலோரிக்கும் ஜூலுக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் அங்கே படிக்கக்குள்ள தெளிவாக பார்ப்போம். இங்கே நாங்கள் பௌதியவியல் வெப்ப பௌதியவியல் படிக்கக்குள்ள எங்களுக்கு ஜூலில் மட்டும்தான் வெப்பத்தை இழப்போம். ரைட். சக்தியினுடைய ஒரு வடிவம் மண்டபடியாக ஜூலில் மட்டும்தான் நாங்கள் இங்கே வெப்பத்தை இழப்போம். அப்போ இதுக்கு வேறு அலகுகளும் பயன்படுத்தப்படுது, கலோரி என்று சொல்லக்கூடிய அலகும் பயன்படுத்தப்படுது. அப்போ வெப்பம்ன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். வெப்பத்தை பற்றி நாங்கள் இப்போ பார்த்துட்டோம் கிளியராக. ரைட். வெப்பம்ன்றது என்னென்னு கேட்டால் வெப்பம்ன்றது ஒரு சக்தியினுடைய வடிவம். ரைட். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் மாறும். ரைட். எப்போ இடம் மாறும் என்று கேட்டால் வெப்பநிலை கூடின இடத்திலிருந்து வெப்பநிலை குறைஞ்ச பொருளுக்கு, வெப்பநிலை கூடின ஒரு பொருளையும் வெப்பநிலை குறைஞ்ச ஒரு பொருளை நான் சேர்த்து வச்சேன் என்றால் வெப்பநிலை கூடின பொருளில் இருந்து வெப்பநிலை குறைஞ்ச பொருளுக்கு ஒரு சக்தி இடமாற்றம் நடக்கும். ரைட். அப்போ வெப்பம் மாறும். மாறைக்குள்ள என்ன நடக்கும்? வெப்பநிலை கூடின பொருளின் வெப்பம் குறைஞ்சு வெப்பநிலை குறைஞ்ச பொருளின் வெப்பம் கூடி ரெண்டுமே ஒரு சமநிலையில் வரும். ரைட். அதுதான் வெப்ப சமநிலை. ரைட். ரெண்டு பொருளுக்குமான வெப்பம் ஒரே அளவு வெப்பநிலை இருந்ததுன்னு சொன்னால் அது ரெண்டுமே வெப்ப சமநிலையில் இருக்குது. அது வெப்பம் அங்கே ட்ரெவல் ஆகையில். ரைட். வெப்பம் வந்து இடம்பெயரவில்லை. அதைத்தான் கிளியராக வெப்ப சமநிலை என்று கதைக்கிறது. ரைட். அதே தொடர்ச்சியாக நாங்கள் இப்போ பார்த்தது வெப்பம்ன்றது ஒரு சக்தியினுடைய வடிவம் என்று பார்த்தனாங்க. அதை வந்து பரிசோதனை செய்து நிரூபிச்சிருக்கிறாங்க. ரைட். குளிரான தண்ணிக்குள்ள ஒரு சூடான ஒரு பொருளை கொண்டே போட, சூடான ஒரு இரும்பு துண்டை கொண்டே போடக்குள்ள அங்கே இரும்பு துண்டு வெப்பத்தை இழக்குது, தண்ணி வெப்பத்தை பெறுகுது, ரெண்டுமே ஒரு வெப்ப சமநிலைக்கு வருது. ஆகவே நீருடைய வெப்பநிலை அங்கே அதிகரிக்கிறத கொண்டு நீரினுடைய வெப்பநிலை ஆரம்ப வெப்பநிலையை விட இப்போ இரும்பு துண்டை போட்டா பிறகு வர வெப்பநிலையுடைய அதிகரிப்பு காரணமாக நாங்கள் அந்த வெப்பம் இடம் மாறி இருக்கணும் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இதைத்தான் ஜூல் என்ற விஞ்ஞானி பரிசோதனை ரீதியாக செஞ்சு வெப்பம் ஒரு சக்தியினுடைய வடிவம், வேலை செய்யக்கூடிய ஆற்றல் இருக்குன்றதை ப்ரூவ் பண்ணியிருந்தாரு. அது ஒரு சிறப்பான வடிவம் என்று பார்த்தாங்க. அதை ஜூல் அளக்கலாம் என்று பார்த்தாங்க. அதுக்கு வேறு அலகு கலோரி இருக்க வேண்டும் பார்த்தாங்க. ரைட். நாங்கள் இது வரைக்கும் வெப்ப சக்தி தொடர்பான வெப்பம் தொடர்பான ஒரு அடிப்படையான புரிதலை நாங்கள் இது வரைக்கும் எடுத்துக்கொண்டோம். நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த வகுப்பில் வெப்பத்தை எப்படி கல்குலேட் பண்ணுறது, எப்படி கணிக்கிறது, அதுக்கான பௌதிக கணியங்களை முன் வச்சு நாங்கள் அடுத்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக நாங்கள் அதைப்போம். ரைட். இதுவரை இணைந்த மாணவர்களுக்கு நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.